The latest news reports a significant shooting incident in Upper City area. உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். வெலிகம ஹோட்டல் சர்ச்சை உண்மை என்னவென்று அறிய முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு சிஐடி அழைப்பு. 2023 ஆண்டு மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் தகவல்களை பெறுவதற்காக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் திங்கட்கிழமையான 31 நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் தவிர மற்ற சந்தேக நபர்களுக்கு ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சருக்கு மேலும் தகவல்கள் தெரியும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் விசாரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு 2024 ஆண்டு ஜனவரி 18 ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி முன்னாள் அமைச்சர் வெளியிட்ட தகவல்கள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஊழல், மோசடி மற்றும் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார இந்த கையகப்படுத்தலை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜனக் டி சில்வா, மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் அடங்கிய குழு விசாரித்த போது ASG தர்மவர்தன இந்த தகவல்களை வெளியிட்டார். அல்லிராஜாவின் லைக்கா 12 ஊடக சேனல்களை வாங்கியது குறித்து விசாரணை. பிரிட்டனை தளமாக கொண்ட லைக்கா குழுமம் இலங்கையில் 12 ஊடக நிறுவனங்களை வாங்கியது குறித்து விரிவான அரச விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டமா அதிபரின் தகவலின்படி குற்றப்புலனாய்வுத்துறை, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையம் மற்றும் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு ஆகியவை இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. இந்த ஊடக நிறுவனங்கள் கையகப்படுத்தப்பட்டது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த பாதுகாப்பு அமைச்சகம் மாநில புலனாய்வு சேவைக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி லைக்கா குழுமத்துடன் தொடர்புடைய பென் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ப்ளூ சமிட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் குறித்து விசாரிக்க குற்ற புலனாய்வுத்துறை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவின் உதவியை நாடியுள்ளது. இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து போலீஸ் மா அதிபர் அலுவலகம் சட்டமா அதிபருக்கு தெரிவித்துள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன நீதிமன்றத்தில் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையமும் இந்த கையகப்படுத்தல் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். ஊழல், மோசடி மற்றும் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார இந்த கையகப்படுத்தலை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜனக் டி சில்வா, மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் அடங்கிய குழு விசாரித்த போது ASG தர்மவர்தன இந்த தகவல்களை வெளியிட்டார். மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் உதித்த ஈகலஹேவா கூறுகையில், லைக்கா மொபைல் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஊடக நிறுவனங்களுக்கு ஊடக உரிமங்களை வழங்குவதற்கு முன்பு அரசு நிறுவனங்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றார். சமர்ப்பித்தல்களை பரிசீலித்த பின்னர் உச்ச நீதிமன்றம் மனுவை விசாரிக்க அனுமதித்ததுடன் மேலும் விசாரணையை டிசம்பர் 2 ஒத்திவைத்தது. லைக்கா வணிக குழுமத்தின் பெரும்பான்மை உரிமையாளர் இலங்கையிலிருந்து பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்த அல்லிராஜா சுபாஷ்கரன் என்ற தொழில் முனைவோர் ஆவார். அவர் EAB எதிரிசிங்க வணிக குடும்பத்திற்கு சொந்தமான EAB ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த ஊடக நிறுவனங்களை வாங்கினார். மன்னாரை முன்னேற்ற தேசிய மக்கள் கட்சியின் உறுதி. பிமல் ரத்நாயக மன்னாரில் தெரிவிப்பு. தேசிய மக்கள் கட்சியினூடாக போட்டியிடும் 80க்கும் அதிகமான வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் அவர் கருத்து வெளியிடும் போது, தேசிய மக்கள் கட்சி மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச சபைகளிலும் வெற்றி பெறும் என தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மன்னாரில் தெரிவித்தார். யுத்தம் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இப்பகுதியை முன்னேற்றுவது கட்சியின் கொள்கை மட்டுமல்ல, ஜனாதிபதியின் விருப்பமும் கூட. இதற்காக வரவு செலவு திட்டத்தில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் 3 பெரிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட உள்ளன. மூடப்பட்டிருந்த தொழில் மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன.
சாலைகள் மற்றும் பள்ளிகளை மேம்படுத்தவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சரும் பிரதமரும் விரைவில் இப்பகுதிக்கு வருகை தர உள்ளார். வில்பத்து ஊடாக செல்லும் பாதையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத வகையில் பாதை திறக்கப்படும். மக்களால் கைவிடப்பட்ட தொழில்துறைகள் புனரமைக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழும் இப்பகுதியில் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு உறுதி பூண்டுள்ளது. நிறுவனங்கள் மற்றும் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் மக்களுக்கு திரும்ப வழங்கப்படும். போர்க்காலத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகள் குறித்தும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றார் அவர். ඒ වගේ මුතුරේ වසා දමන ලද සමහර කර්මාන්ත ශාලා අපි දැනටම පටන් අරන් තිබෙනවා. ඒ වගේම අපි රුපියල් මිලියන් 5500ක් වගේ විශාල මුදලක් වෙන් කරලා තිබෙනවා පාරවල් හදන්න. අපි මන්නාරම් දිස්ත්‍රික්කෙ විතරක් කෝටි 60කට වැඩි මුදලක් වෙන් කරලා තිබෙනවා. திருடிய சொத்துக்களை பறிமுதல் செய்ய புதிய ஆணையம். குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் சட்டம் என்ற புதிய சட்டம் எதிர்வரும் 8ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. குற்றத்தால் சம்பாதித்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தல் மற்றும் அவற்றை மீண்டும் அரசுடைமையாக்குதல் ஆகியவை இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதற்கு கூடுதலாக குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவதற்கான பல புதிய ஏற்பாடுகளும் இந்த சட்டத்தில் அடங்கும். குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை விசாரிக்கவும் தடை செய்யவும் இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கின்றது. மேலும் குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான புதிய ஆணையத்தை நிறுவுவதும் புதிய சட்டத்தின் நோக்கமாகும். லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நிதி குற்றங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகளும் இனி புதிய சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படும். ஃபிட்சேர் இலங்கையின் முதல் தனியார் விமான சேவை ஏப்ரல் 4ஆம் திகதி முதல் தொடங்குகின்றது. இலங்கையின் முதல் தனியார் விமான சேவை நிறுவனமான பிட்சேர் ஏப்ரல் 4ஆம் திகதி முதல் நிலையான சர்வதேச விமான சேவைகளை தொடங்க உள்ளது. முதற்கட்டமாக இலங்கையில் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு விமான சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வணிகம் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இந்த சேவை மூலம் பயணிகள் மலிவு விலையில் பயணிக்க முடியும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூருக்கு சென்று திரும்பும் விமான டிக்கெட் விலை ரூபாய் 65,300 முதல் தொடங்குகின்றது. விமான நிறுவனம் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு ஏர்பஸ் A320, A330 மற்றும் A340 ரக விமானங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. 2022 அக்டோபரில் கொழும்பு மற்றும் துபாய் இடையே பயணிகள் சேவை தொடங்கியது. பின்னர் சென்னைக்கும் சேவை தொடங்கியது. 2023 மே மாத நிலவரப்படி நிறுவனம் 50,000 பயணிகளை கடந்துள்ளது. பிட்சேர் நவீன விமானங்களை கொண்டுள்ளது. இது இலங்கை மற்றும் சர்வதேச இடங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்கு சேவைகளை வழங்குகின்றது. நாட்டின் விமான போக்குவரத்து துறையில் இது ஒரு முக்கியமான மைல்கல். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் இணைப்புகளை அதிகரிக்கவும் இந்த சேவை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் மேலும் சர்வதேச சேவைகளை வழங்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மோடியின் இலங்கை பயணம். மின் இணைப்பு திட்டம் மூலம் இலங்கை ஒரு எரிசக்தி மையமாக முக்கியத்துவம் பெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது இலங்கை மற்றும் இந்திய மின்சார அமைப்புகளை இணைக்கும் திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இலங்கையை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றுவதே இதன் நோக்கம் என்றும் இதன் மூலம் நாட்டில் உள்ள அதிகப்படியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். இந்திய பிரதமர் ஏப்ரல் 4ஆம் திகதி முதல் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கைக்கு வருகின்றார். அங்கு இருதரப்புக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. சமூக வலைதளங்களில் கேள்வி: மோடியின் பயண செலவை ஏற்பது இலங்கை அரசாங்கமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 4ஆம் திகதி இலங்கைக்கு வருகிறார். அவர் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தில் ஈடுபட உள்ளார். அந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அடிக்கடி மேற்கொண்ட இந்திய பயணத்தின் போது விடுத்த அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்றார். இதற்கிடையில் இந்திய பிரதமரின் இலங்கை பயண செலவை இலங்கை அரசாங்கம் ஏற்பதா என்பது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்துள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்ட 3 வெளிநாட்டு பயணங்களின் செலவுகள் குறித்து கடந்த நாட்களில் அரசாங்க தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த விவாதம் எழுந்துள்ளது. வெளிநாட்டு அரசாங்கங்களின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களின் செலவுகளை அந்த நாடுகளே ஏற்பதாகவும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டது போன்ற வெளிநாட்டு பயணங்களில் அவர் ஈடுபட்டதாகவும் அரசாங்க அரசியல்வாதிகள் பலமுறை விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி இந்திய பிரதமரின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருவதால் அவரது பயண செலவை இலங்கை அரசாங்கம் ஏற்பதா என்று சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள விவாதம் கேள்வி எழுப்புகின்றது. சம்பள மாற்றத்தால் கொடுப்பனவுகள் குறைப்பு. நாடாளுமன்ற ஊழியர்கள் போராட்டத்தில் அரசு முன்வைத்துள்ள புதிய சம்பள மாற்றத்தின் கீழ் தங்களது கொடுப்பனவுகள் 70% இருந்து 39% குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் அடுத்த சில நாட்களில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற ஊழியர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு கூடுதல் நேர கொடுப்பனவு இல்லாததுடன் சம்பள முரண்பாடுகளும் இருப்பதால் பல அரசாங்கங்கள் இந்த சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்துள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் இந்த சம்பள கொடுப்பனவு குறைப்புக்கு எதிராக நாடாளுமன்ற ஊழியர்கள் அடுத்த வாரம் முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் கொழும்பு ரிமாண்ட் சிறையில் நெரிசல். கொழும்பு ரிமாண்ட் சிறையில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அங்கு நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த சிறையில் 650 கைதிகளை மட்டுமே வைக்க முடியும் என்றாலும் தற்போது சுமார் 2100 பேர் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் ஆகியோரும் கொழும்பு ரிமாண்ட் சிறையில்தான் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய சிறைகளிலும் தற்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கைதிகள் வைக்கப்பட்டுள்ளதாக சிறை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. இன்று ஊடகங்கள் ஜேவிபி மற்றும் பலவத்த அலுவலகம் சொல்வது போல் செயல்பட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர். இன்று ஊடகங்கள் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் பலவத்த கட்சி அலுவலகத்தின் உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியை வலுப்படுத்தவும் பிரபலப்படுத்தவும் ஊடகங்கள் பெரும் பங்காற்றியிருந்தாலும் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஊடகங்கள் குறித்து வைத்திருந்த அணுகுமுறையை விட அரசாங்க அதிகாரத்தை பெற்ற பிறகு ஊடகங்கள் மீது காட்டும் அணுகுமுறை மாறிவிட்டது என பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர்களின் உத்தரவுகளின்படி செயல்படாத ஊடகங்களை குப்பை ஊடகங்கள் என்று அவர்கள் அழைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார். வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்காக மொரட்டுவ தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் சுதந்திரமான ஊடகத்தை அவமதித்து அவதூறு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டுகிறார். நாட்டிற்காகவும் வீரர்களுக்காகவும் பேச ஊடகங்களுக்கு உரிமை உண்டு என்றும் அது சாதாரண மக்களின் உரிமையும் கடமையும் என்றும் வீரர்கள் சார்பாக சாதாரண மக்களும் நிற்க வேண்டும் என்றும், ஆனால் சிலர் வீரர்களுக்கு சர்வதேச அளவில் தீங்கு விளைவிக்கும் முடிவுகளை எடுக்கும் போது முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் பிரேமதாச தெரிவித்தார். வீரர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்ட போது அப்போதும் இப்போதும் ஐக்கிய மக்கள் சக்திதான் குரல் கொடுத்தது என்று அவர் குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම මේ මන්නාරම් ප්‍රදේශයට ආවේ මම ක්‍රීඩා කටයුතු භාර ඇමතිවරයා විදියට விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கும் நோக்கோடு அமைச்சர் மன்னாருக்கு விஜயம். விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சர் சுனில் குமார கமகே மன்னார் பிரதேசத்திற்கு வருகை தந்து அங்கு விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சினைகளை அறிந்து அப்பகுதிக்கு தேவையான உதவிகளை வழங்கும் ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளார். நானாட்டான் பகுதியில் விளையாட்டு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பகுதியில் விளையாட்டு மைதானங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. இப்பகுதியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியமானது. நானாட்டானில் விளையாட்டு ஓடுதளம் மற்றும் விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்பட உள்ளது என சிலோன் மிரரிடம் தெரிவித்தார். பிற பகுதிகளிலும் இதேபோன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை கவனிக்கப்படாத இப்பகுதியும் எதிர்காலத்தில் மேம்படுத்தப்படும். பிரிவினைவாதத்தால் பிளவுபட்ட மக்களை ஒன்றிணைத்து நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவதே இன்றைய அரசின் குறிக்கோள். வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி
இப்பகுதியின் பின்னடைவுகளை தீர்த்து ஏனைய பகுதிகளைப் போல் முன்னேற்றமடையச் செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளது. இதற்காகவே தனது பயணம் அமைந்துள்ளது என்றார் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சர் சுனில் குமார கமகே. සිංහල දෙමළ මුස්ලිම් ඔක්කොම එකතු වෙලා අපේ රට ගොඩනගා ගන්න ඕනේ. ඒකට ඉතින් අපි එකතු වෙලා වැඩ කරන්න ඕන. கொழும்புக்கு மேயர் வேட்பாளரை நிறுத்தாத ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு பிறகு பொது உடன்பாடு. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கொழும்பு மாநகராட்சிக்கு யானை சின்னத்தில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சி தனது குழுவுக்காக மேயர் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. கொழும்பு மாநகராட்சிக்கு போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தும் சிறப்பு கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் கொழும்பு மாநகராட்சி அதிகாரத்தை நிறுவும் போது அதிக இடங்களை வென்ற கட்சிக்கு மேயர் பதவி வழங்கப்படும் என்று உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சாகல ரத்நாயக்க மேலும் கூறினார். கொழும்பு மாநகராட்சிக்கு எதிர்க்கட்சிகளின் பொது கூட்டணியாக ஒரு குழுவை நிறுவுவதற்கு அங்கு மேயர் வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரான் விக்ரமரத்னவை நியமிப்பதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமை ஒப்புக்கொண்டதாகவும் சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரின் இந்த முடிவை இரான் விக்ரமரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோருக்கு தெரிவித்ததாகவும் சாகல ரத்நாயக்க கூறினார். இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் ஆரம்பத்தில் சாதகமான பதில் கிடைத்ததால் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு பட்டியல் கடைசி வரை முடிக்கப்படாமல் இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் பரந்த கூட்டணி உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதாக சாகல ரத்நாயக்க கணித்துள்ளார். உலக அமைதிக்காக கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டும், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. உலக அமைதிக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றுவது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் அவரது மனைவி மற்றும் பிற மூத்த அமெரிக்க அதிகாரிகளுடன் அமெரிக்காவின் பாரம்பரிய நட்பு நாடாகவும் நேட்டோ உறுப்பினராகவும் உள்ள கிரீன்லாந்தின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள பிட்யூபிக்கில் உள்ள அமெரிக்க விண்வெளி படைத்தளத்திற்கு விஜயம் செய்தபோது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். மேலும் டென்மார்க் கட்டுப்பாட்டில் உள்ள கனிம வளங்கள் நிறைந்த நிலத்தை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி ஊடகங்களிடம் தெரிவித்தார். ஆர்க்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கடல்வழி நுழைவாயில் வட அமெரிக்காவை நெருங்கும் நிலையில் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் அதன் நீர்வழிகள் மற்றும் இயற்கை வளங்களை அணுகுவதற்கு முயற்சிப்பதால் கிரீன்லாந்துக்கு பரந்த மூலோபாய மதிப்பு உள்ளது. கிரீன்லாந்தை விற்க முடியாது என்று டென்மார்க் வலியுறுத்தினாலும் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் உலகின் மிகப்பெரிய தீவை வாங்கும் யோசனையை முன்வைத்தார். ஆனால் கிரீன்லாந்து மக்களும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டங்களை கடுமையாக எதிர்த்தனர். ஹர்திக் பாண்டியாவுடன் மோதல், சாய் கிஷோர் விளக்கம். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுடன் களத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து குஜராத் டைட்டன்ஸ் வீரர் சாய் கிஷோர் விளக்கம் அளித்துள்ளார். ஹர்திக் பாண்டியா தனது சிறந்த நண்பர் என்றும் களத்தில் நடந்த மோதலை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பந்து வீச்சின் போது இதுபோன்ற சம்பவங்கள் சகஜம் என்றும் இது ஒரு சீண்டலாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்றும் சாய் கிஷோர் தெரிவித்துள்ளார். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குஜராத் அணி முதலில் பெட்டிங் செய்து 196 ரன்கள் குவித்தது. மும்பை அணி 160 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 15வது ஓவரை சாய் கிஷோர் வீசிய போது ஹர்திக் பாண்டியா தேவையில்லாத வார்த்தைகளை கூறியதாக தெரிகிறது. இதனால் சாய் கிஷோர் டென்ஷனானார். இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டனர். சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியாவை கெட்ட வார்த்தையை பாவித்ததாக கூறப்படுகிறது. நடுவர்கள் தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தினர். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.